A very pleasant morning, my dear children. This is your English teacher from Sri Vidya Bharati Metric High Secondary School, Sakrambalayam. Yes, students, I am happy to meet you this morning, and today I have a wonderful piece of lesson titled "The Lost Lesson," written by Alphonse Daudet. You see, the last lesson the last lesson written by Alphonse Daudet. You see, and we as a human on this earth, we have to proud of mainly those two things, and that what they are. You see, we have to love our mother country and we have to love our mother tongue. This is the basic of a human. We have to be we have to show throughout our lives. If you see, we may be wherever in the part of the world, we may live whatever may be the life, but we have to keep in our mind, on heart, our country and our mother tongue. பாருங்க, நாம் எங்கே வாழ்ந்தாலும் உலகத்தில் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் கூட நாம் மிகவும் நாம் நேசிக்க வேண்டியது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நமது தாய் நாட்டையும் தாய் மொழியையும் நாம் என்றைக்கும் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது அப்படின்றது. இது நாம் மனிதராக பிறந்த எல்லாருமே இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் நாம் ஞாபகம் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றது. இது எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும். இது no one should forget his motherland and mother tongue. இதை நாம் அதை நம்ம மறக்கவும் கூடாது, மறைக்கவும் கூடாது அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறது தான் இந்த லெசன், த லாஸ்ட் லெசன். யூ see, that is what we are going to see in this lesson, and let me read it about the author. You see, yes students, Alphonse Daudet was a great novelist and short story writer. மிக பிரபலமான ஒரு நாவலாசிரியர், சிறுகதையாளர். Alphonse Daudet was born in Nimes, France. பிரான்ஸில் பிறந்திருக்காரு. The father, Vincent Daudet was a silk manufacturer. அவரோட தந்தை சில்க் மேனுஃபேக்சரர் பண்ணுறவர். The last lesson is set in the days of Franco-Prussian War 1870-1871. இந்த நம்ம கதை லாஸ்ட் லெசன் அப்படின்றது எதோட பேக்ரவுண்ட் நடக்குது அப்படின்னா, ஃப்ரான்கோ-ப்ரூஷியன் வார் டைமில் ஃப்ரான்ஸுக்கும் ப்ரூஷியாவுக்கும் இடையில் வார் நடந்த அந்த காலகட்டத்தை தான் நம்ம கதையோட கருப்பொருளாக அவர் எடுத்திருக்காரு அப்படின்றது. எந்த காலகட்டத்தில்? 1870-1871, in which France was defeated by Prussia led by Bismarck. அந்த காலகட்டத்தில் ஃப்ரான்ஸ் யார்கிட்ட, ப்ரூஷியா கிட்ட தோல்வி அடைஞ்சிருது, லெட் பை பிஸ்மார்க்கோட அவரோட அந்த தலைமையில் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் தோற்று போயிடுது. யார்கிட்ட? ப்ரூஷியா கிட்ட. ப்ரூஷியா தென் கன்சிஸ்டட் ஆஃப் வாட் நவ் ஆர் த நேஷன்ஸ் ஆஃப் ஜெர்மனி, போலண்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியா. இங்கே ப்ரூஷியா அப்படின்னு நம்ம சொல்கிறது எது அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜெர்மனி, போலண்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரியாவில் சில பகுதிகள், இந்த மூணும் சேர்ந்தது தான் நம்ம ஒன்ஸ் ப்ரூஷியா அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன் திஸ் ஸ்டோரி, the French districts of Alsace and Lorraine have passed into Prussian hands. நம்ம இந்த கதையில் நாம் படிக்க போகிற ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸ், ஃப்ரான்ஸோட ரெண்டு டிஸ்ட்ரிக்ட், அல்சேஸ் அண்ட் லோரைன். you see, they have passed into the hands of Prussian. இப்போது நம்ம கதையோட நடக்கிற அந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் இப்போ யாரோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா, ப்ரூஷியன்ஸோட கண்ட்ரோலில் இருக்குது. அந்த பேக்ரவுண்டில் தான் நமக்கு இந்த கதையை நமக்கு சொல்கிறாரு அல்ஃபோன்ஸ் தௌதெத் அப்படின்றவர். பாருங்க, you see, this is the title of the lesson, the last lesson, unit 6, and let me read the introduction. This lesson is set in the days of France and Prussian war. ஃப்ரான்ஸுக்கும் ப்ரூஷியன்ஸுக்கும் நடுவில் நடந்த அந்த சண்டையோட காலகட்டங்களில் எழுதப்பட்டது தான் இந்த கதை. ஃப்ரான்ஸ் வாஸ் ரூல்டு பை பிஸ்மார்க். ஃப்ரான்ஸை அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்தவர் யார் அப்படின்னா பிஸ்மார்க். Prussia then consisted of what now are the nations of Germany, Poland and parts of Austria. இந்த மூணும் ஜெர்மனி, போலந்து, அப்போ ஆஸ்திரேலியா சில பகுதிகள், இதை சேர்ந்தது தான் நம்ம ப்ரூஷியான்னு ஒன்று சொல்கிறோம். The Prussians defeated the French. ப்ரூசியன்ஸ் ஃப்ரெஞ்சை டெஃபீட் பண்ணிடுறாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் அல்சேஸ் அண்ட் லோரைன், இப்போது ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த டூ டிஸ்ட்ரிக்ஸ் அல்சேஸ் அண்ட் லோரைன் ஃபெல் இன்டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ரூஷியன். இப்போது அந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரூஷியனோட கண்ட்ரோலில் வந்துடுது. த அப்ரஸர்ஸ்
See the important word oppressors. Oppressors means cruel rulers. Cruel rulers. You see, then I gave one explanation. Oppressors means people who treat others cruelly. மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறவங்கள தான் நம்ம அப்ரஸர்ஸ் அப்படின்றோம். இன் தமிழ் அடக்குமுறை ஆட்சியாளர்கள். அந்த ப்ரூஷியாவை சேர்ந்த அந்த அடக்குமுறை ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாட் ஓன்லி வாண்டட் த டெரிட்டரி பட் டாமினேட்டட். யூ சி, நாட் ஓன்லி வாண்டட் த டெரிட்டரி, நாடு பிடிச்சா மட்டும் போதாது அப்படின்றதோட அவங்க நின்னிக்கலை. வேறு என்ன பண்ணுறாங்க, அண்ட் தி டாமினேட்டட் ஓவர் த லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் ஆஃப் த ஜெர்மன்ஸ். யூ சி, லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் ஆஃப் த ஜெர்மன்ஸ். அதை விட வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சரை தான் அங்கே மெயினாக இருக்கணும் அப்படின்றத டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றது தான். அப்போது ஃப்ரான்ஸில் யாரோட டாமினேஷன் இருக்குது அப்படின்னா, ப்ரூசியன்ஸோட டாமினேஷன் தான் இருக்குது. They never aimed, they not only aimed to have the territories increased, and they have to dominate over the language and culture. அப்போ ப்ரூஷியாவில் இருக்கிற அந்த ஜெர்மன்ஸோட மொழி அண்ட் அவங்களோட கலாச்சாரத்தை தான் ஃப்ரான்ஸில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத அந்த அடக்குமுறையாளர்கள், அந்த அப்ரெசஸ் ரொம்ப மெயினாக இருக்காங்க. thus to take away their identity. You see, this is the most important thing you have to remember. thus to take away their identity. அப்போது நாடு பிடிக்கிறது மட்டும் இல்லை, அவங்களோட அடையாளத்தையும் அழிக்கணும் அப்படின்றது தான் ப்ரூசியன்ஸோட நோக்கமாக இருந்தது. ப்ரூசியன் அப்படின்னு சொல்கிறது இப்போ நம்ம ஜெர்மன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ ஜெர்மன்ஸோட நோக்கம் என்ன, நாடு பிடிக்கிறது மட்டும் இல்லை, அவர்களோட அடையாளங்களை அழிக்கணும், தங்களோட ஆதிக்கத்தை செலுத்தணும் அப்படின்றது தான். எஸ், யூ சி, லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர், திஸ் ஆர் த ஐடென்டிட்டி ஆஃப் ஹியூமன். இப்போது ஒரு நம்மளோட அடையாளம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, நம்மளோட லாங்குவேஜும் கலாச்சாரம், நம்மளோட மொழியும் கலாச்சாரமும் தான் அப்படின்னு சொல்கிறோம். எஸ், லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் இஸ் த ட்ரூ ஐடென்டிட்டி ஆஃப் அ மேன். அப்போது இந்தியா உலகளவில் ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா எல்லா விஷயங்கள் ஆனாலும் கூட ஒரு விஷயம் என்னென்னா, நாம் பேசுகிற அந்த மொழி ப்ளஸ் நம்மளோட கல்ச்சர் அப்படின்றது. எவ்ரி கண்ட்ரி ஹாஸ் இட்ஸ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர், அண்ட் தட் இஸ் த ட்ரூ ஐடென்டிட்டி ஆஃப் தட் நேஷன் அண்ட் பீப்புள் இன் தட் ஏரியா. யூ சி, அந்த ஐடென்டிட்டியை, அந்த அடையாளத்தை அழிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க ப்ரூஷியன்ஸு. Read the lesson to find out what impact this had on life at a school. இந்த ஒரு சுச்சுவேஷனில் அல்சேஸ் அண்ட் லோரெனில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் இந்த மாதிரி இந்த அடக்குமுறையால் என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். We are going to see the effects of this rule in the school of அல்சேஸ் அண்ட் லோரெனில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். I once again sum up, students. You see, there is a war between France and Prussia, and the France was defeated by the Prussians. The Prussians not only aimed to capture the territory of France, and they also wanted to dominate the language and culture of the Germans. You see, and this thing leads to a bitter incident in the school. And let me read the story and see what happens. Yes, students, you see, the lesson is given in the narrator's point of view. இந்த கதையில் வர ஒரு கதாபாத்திரம் தான் நமக்கு இந்த கதையை சொல்லுது. அது அந்த மாதிரி தான் அங்கே செட் பண்ணியிருக்காரு. யார் நமக்கு இந்த கதையை சொல்கிறாங்க பாருங்கள், the narrator. He may be the character in this story or not. இது அந்த கதையில் வர ஒரு கதாபாத்திரமாக கூட இருக்கலாம். அப்போது அவங்க மூலிமா அந்த கதை நமக்கு சொல்கிறாங்க. I started for school very late that morning. Here I refers to the narrator. நமக்கு இந்த கதையை சொல்கிறவர். I started for school very late. நான் இன்னைக்கு மார்னிங் ரொம்ப லேட்டாக தான் ஸ்கூலுக்கு ரெடி ஆனேன். and was in great dread of scolding. அப்போ அப்படின்றது யார், நேரேட்டர். எதுக்கு லேட்டாக போகிறாரு, ஸ்கூலுக்கு. அப்போது அந்த ஸ்கூல் போகிற ஒரு கேரக்டரை தான் நமக்கு இந்த கதையை சொல்கிறாங்க. ஸ்கூல் போகிற கேரக்டர் அப்படின்னா மேபி டீச்சர்ஸ் இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட் இருக்கலாம். யார் இதை நேரேட் பண்ணுறா, டீச்சரா இல்லை ஸ்டூடெண்ட்டா? லெட் மீ see. And I am late today and I was in great dread. Dread means fear. எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது. எதுக்கான பயம்? of a scolding. போனால் திட்டு விழுமே அப்படின்னா ஒரு பயம். As you can guess, yes students, you can guess with these lines, the narrator is not a teacher, he or she may be a student. And அதுதான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். Especially because M. Hamel had said that he would question us on participle. ஏன் எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு பயம்
பயம் இருக்குது? பிகாஸ் எம் ஹேமல் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு? he said that he would question us on participle. எங்ககிட்ட பார்ட்டிசிபிள்ஸ் பற்றி கொஷின்ஸ் கேட்க போனேன் அப்படின்னு வர சொல்லியிருக்காரு. இன்றைக்கி லேட்டு, பார்ட்டிசிபிள் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, எப்படி நான் ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்னு பயந்துக்கிட்டே போகிறாரு நம்ம நேரேட்டர். ஐ டிட் நாட் நோ த ஃபஸ்ட் வேர்ட் அபவுட் தெம். ஈவன் பார்ட்டிசிபிள்ஸ் அப்படின்னா என்னன்றதை கூட எனக்கு என்னது தெரியாது. ஈவன் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த பார்ட்டிசிபிள்ஸ். ஃபார் அ மொமெண்ட், ஒரு கொஞ்சம் நேரம் போய் நின்றுட்டேன். ஐ தாட் ஆஃப் ரன்னிங் எவே அண்ட் ஸ்பெண்டிங் த டே அவுட் ஆஃப் டோர்ஸ். உடனே எனக்கு என்ன தோணுச்சு? ரன்னிங் எவே, எங்கேயாவது ஓடிடலாம். அண்ட் ஸ்பெண்டிங் த டே அவுட் ஆஃப் டோர்ஸ். அவுட் ஆஃப் டோர்ஸ் அப்படின்றது அவுட்டோரில், ஸ்கூலுக்கு விட்டு வெளியில். அப்போது இன்றைக்கி ஸ்கூலில் கட் அடிச்சுட்டு வெளியில் எங்கேயாவது சுற்ற போயிடலாமா அப்படின்னு கூட நான் யோசித்தேன். பாருங்கள், ஃபார் எ மூமெண்ட் ஐ தாட் ஆஃப் ரன்னிங் அவே அண்ட் ஸ்பெண்டிங் தி டே அவுட் ஆஃப் டோர்ஸ். இட் வாஸ் ஸோ வார்ம், ஸோ பிரைட். அப்படியே வெளியில் போனால், ஸ்கூலில் என்ன இருக்குது, அப்படியே வெளியில் போனால் ஒரு டே ரொம்ப பிரைட்டாக இருக்குது, ரொம்ப வார்மாக இருக்குது அவுட்டோர். த பேர்ட்ஸ் வேர் செர்ப்பிங். பாருங்கள், பேர்ட்ஸ் வேர் செர்ப்பிங். செர்ப்பிங் மீன்ஸ்பா அந்த ட்விட்டரிங் சவுண்ட் ஆஃப் த பேர்ட்ஸ். அப்படியே வெளியில் பார்த்தா அங்கங்கே சின்ன சின்ன அந்த பேர்ட்ஸ் எல்லாமே அழகாக போடுற அந்த சத்தம் காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. அது எங்கே? அட் த எட்ஜ் ஆஃப் த வுட்ஸ். எட்ஜ் ஆஃப் த வுட்ஸ். இங்கே வுட்ஸ் அப்படின்றது காடு அப்படின்னு சொல்லலாம். அந்த காட்டு பக்கம்லாம் போனோன்னா அங்கே எல்லாம் பாருங்கள், நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் அழகான அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும். அண்ட் இன் த ஓப்பன் ஃபீல்டு, அது இல்லாமல் ஒரு வெட்ட வெளியில் பேக் ஆஃப் த சாமில். சாமில் அப்படின்றது இங்கே என்னென்னா மரம் அறுக்கிற அந்த மில். அந்த மரம் அறுக்கிற மில்லோட பேக் சைடில் இருக்கிற அந்த எம்டி லேண்ட், அதுதான் ஓப்பன் ஃபீல்ட். அந்த எம்டி லேண்டில் என்ன நடக்குது? த ப்ரூஷியன் சோல்ஜர்ஸ் வேர் ட்ரில்லிங். அங்கே யார் ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கா? ப்ரூஷியன் சோல்ஜர்ஸ். இங்கே ட்ரில்லிங் அப்படின்றது அந்த டூயிங் எக்ஸசைஸ். இப்போ நம்ம சொல்கிறோம்ல மாஸ் ட்ரில் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது குரூப்பாக சேர்ந்து எக்ஸசைசிங் அந்த பண்ணுறது அப்படின்றது. அப்போது அந்த சாமிலுக்கு பேக் சைடில் இருக்கிற ஓப்பன் பிளேஸில் ப்ரூஷியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்கே வார்ம் அப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை எக்ஸசைஸ் ட்ரில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இட் வாஸ் ஆல் மச் மோர் டெம்ப்டிங். அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா மச் மோர் டெம்ப்டிங். டெம்ப்டிங் அப்படின்னா அட்ராக்டிங். தட் இஸ் த ரியல் அட்ராக்ஷன். ஐ லைக் இட் அப்படின்றாரு த நேரேட்டர். தென் த ரூல் ஆஃப் பார்ட்டிசிபிள்ஸ். பார்ட்டிசிபிள்ஸ் ரூல்ஸை படிக்கிறதெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங் கிடையாது, இதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறாரு. அப்போது த நேரேட்டர் loves to go outdoor and enjoy all those birds chirping and the Prose soldiers drilling, because he was much attracted by all those things. Then the rules of participle ரூல்ஸை விட இந்த நேச்சரை போய் அழகாக பார்த்து ரசிக்கிறது நல்லா இருக்கும். இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகாமல் ஏமாத்திடலாமான்னு கூட நினைக்கிறாரு. அண்ட் பட் ஐ ஹேட் த ஸ்ட்ரென்த் டு ரெசிஸ்ட். தென் ஃபைனலி வாட் he decided, என்ன முடிவெடுத்திருக்காரு? ஐ ஹேட் த ஸ்ட்ரென்த் டு ரெசிஸ்ட். ரெசிஸ்ட் மீன்ஸ் அப்போஸ். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் ஐ ஹரிட் ஆஃப் டு ஸ்கூல். சரி, இப்போ வரட்டும், எதுனாலும் பார்த்துக்குவோம். இஃப் எனி திங் கம்ஸ் வி ஹாவ் டு ஃபேஸ். அண்ட் ஐ ஹாவ் த ஸ்ட்ரென்த் டு ரெசிஸ்ட் அண்ட் ஐ ஹாவ் த ஸ்ட்ரென்த் டு அக்செப்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ ஒன்லி ஐ ஹரிட் ஆஃப். ஒரு ஹரிட் ஆஃப் மீன்ஸ் மூவ் வெரி ஃபாஸ்ட் டு த ஸ்கூல். உடனே வேகமாக ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாரு நம்ம நேரேட்டர். எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் வாட் த நேரேட்டர் டிட் in the starting. You see, I sum up. He hesitated to go to school on that morning because his teacher would ask questions on participles, and our narrator doesn't know the first word of the first letter of the participles, and he was much attracted with the nature outside the school, and once he thought of going away from the school and enjoy the day in outdoors, watching and listening watching the nature, listening the birds chirping, and watching the Prussian soldiers drilling backside of the sawmill. That's all the narrator thought. And finally he decided to go to school, and he had the strength to meet everything on the school. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்றது. So he hurried off to school. You see, when I passed the town
டவுன் ஹால். இங்கே டவுன் ஹால் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, மேபி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு மெயின் பிளேஸ் வேர் பீப்புள் வில் கேதர், வேர் பீப்புள் யூஸ்வலி கேதர் அண்ட் தி டிஸ்கஸ் சம்திங் இன் தட் பர்டிகுலர் ஏரியா. தட் இஸ் வாட் வி கால் தி டவுன் ஹால். ஒரு முக்கியமான இடம். அந்த டவுன் ஹாலை பாஸ் பண்ணி நான் ஓடும்போது தெர் வாஸ் எ க்ரௌட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த புல்லட்டின் போர்டு. அந்த டவுன் ஹால் பக்கத்தில் ஒரு புல்லட்டின் போர்டு இருக்குது. யூ சி, ஐ நோட்டீஸ்டு த மச் க்ரௌட் தேர். அந்த நோட்டீஸ் போர்டை சுற்றி எக்கச்சக்கமான கூட்டம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஐ wondered why they gathered like this and why they were watching the bulletin board. I wondered, but I don't have the time to go and see what happens there. ஆனால் அங்கே நின்று பார்க்குறதுக்கு எனக்கு அங்கே டைம் இல்லை. ஃபார் த லாஸ்ட் 2 years, கடந்த 2 வருடங்களாக ஆல் அவர் பேட் நியூஸ் ஹேட் கம் ஃப்ரம் தேர். அந்த புல்லட்டின் போர்டில் தான் ஃபார் த பாஸ்ட் 2 yearsஸாக ரொம்ப மோசமான விஷயங்களெல்லாம் நாங்கள் ரொம்ப கெட்ட செய்திகளாகவே அந்த புல்லட்டின் போர்டில் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த 2 yearsஸாக என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அந்த சண்டை நடந்துகிட்ருக்குது. அதனால் அந்த சண்டை ரிலேட்டடாக இருக்கிற நல்ல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அந்த நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க. புல்லட்டின் போர்டுனா நோட்டீஸ் போர்டு தான். அதில் இது 2 வருஷமாக எந்த ஒரு நல்ல செய்தியுமே இல்லை அப்படின்றது நமக்கு அவருக்கு தெரியுது. என்னென்ன நியூஸ் எல்லாம் இது மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள். த லாஸ்ட் பேட்டில்ஸ், எந்தெந்த பேட்டில்ஸ்லாம் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்ற நியூஸ் தான் வரும். த டிராஃப்ட் அப்படின்னா ரிட்டர்ன் மெட்டீரியல்ஸ், ஏதாவது ரிட்டர்ன் மெட்டீரியல்ஸ் அங்கே பேஸ் பண்ணியிருப்பாங்க. அது த ஆர்டர்ஸ் ஆஃப் த கமாண்டிங் ஆஃபீஸரோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த புல்லட்டின் போர்டில் போட்டிருப்பாங்க. அப்போ ஃபார் த 2 years there is nothing interesting in the bulletin board. ஆனால் இன்றைக்கி மட்டும் ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்குது? அண்ட் ஐ தாட் டு மை செல்ஃப் வித்தவுட் ஸ்டாப்பிங் அப்படி நிற்காமையே யோசிச்சுட்டு போனேன். என்னது, வாட் கேன் பி த மேட்டர் நவ்? இன்றைக்கி மட்டும் அங்கே என்ன புதுசாக போட்டிருக்க போகிறாங்க? ஆஸ் யூஸ்வல் த சேம் நியூஸ் ஆஃப் த லாஸ்ட் பேட்டில்ஸ் அண்ட் த டிராப்ஸ் அண்ட் த ஆர்டர்ஸ் ஆஃப் த கமாண்டிங் ஆஃபீஸர். இது தானே இருக்க போகுது, வேற என்ன இன்றைக்கி புதுசாக இருக்க போகுது அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு நான் அந்த இடத்துல நின்று கூட பார்க்கல. ஐ இமீடியட்லி ரஷ்டு டு த ஸ்கூல். உடனே நான் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்படின்றது. யூ சி, there is a suspension here because most of the people gathered in the bulletin board and watched something on the bulletin board. But and the narrator, as he moved very fast to the school, he doesn't have time to be there and watch what on the bulletin board. He immediately rushed to the school because he is already late. ஆனால் நின்று பார்க்குறதுக்கு அவருக்கு டைம் இல்லை, ஏன்னா இன்றைக்கி லேட் அப்படின்றது தான். அண்ட் இப்போது ஸ்கூலுக்கு போய் சேர போகிறாரு. அண்ட் let me see what he faces in the classroom or what he faces in the school and why the people gathered in the town hall and watched the bulletin board. Yes students, with this I conclude the session. I hope you better understood, and let me see whether the narrator experienced what the narrator experienced in the school as he moved very late to the school. Let me see in the following classes. Thank you students, thank you for your kind support.